கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் மக்கள் இன்னும் பட்டா இல்லாமல் அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகின்றனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அவிநாசி சாலை பிரதான பகுதியில் உள்ள தொட்டிப்பாளையம் பிரிவு, அத்திக்குட்டை மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 150க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பஞ்சமி நிலத்தில் வீடுகள் அமைத்து வாழ்ந்து வரும் இவர்களுக்கு இன்று வரை குடியிருக்கும் வீடுகளுக்கான பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் தொப்பம்பட்டி பகுதியில் 60 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என்று பல முறை ஆட்சியிடமும் மற்றும் அரசாங்கமும் பல்வேறு முறை கோரிக்கைகளை வைத்து மனுக்களை அளித்தனர். இருந்த பட்சத்திலும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். நான் 40 வருஷம் இங்க இருக்கிறேங்க சார். நான் கல்யாணம் முடிச்சு வந்த உடனே நாங்க இங்க வந்துட்டுங்க. இடத்த காமிச்சாங்க ஒரு ஐயா. நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க வீடு குடிசை வீடு தாங்க, ஓட்டு வீடு தாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறேன். நான் கொடுத்தாலும் வருது, எல்லாம் வருதுங்க. நான் என்ன வந்துட்டுங்க, இருட்டு வீட்டுல தான் இருக்கிறேங்க சார். நான் எழுதுனா வரைக்கும் இருட்டு வீட்டுல தான் சார் இருக்கிறேன். இந்த 40 வருஷம் இருட்டு வீட்டுல தான் இருக்கிறேன். நான் என்ன பண்றது? இது தொடர்பா அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? மனு கொடுத்திருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லி கொடுத்துருக்குறேங்க. பட்டா இல்லைங்க, என்ன பண்றது? சும்மா யாருக்குமே பட்டா கொடுக்கலீங்க, சும்மா தான் கிடக்குது அப்படின்னு நாங்க போயிட்டே தான் இருக்கிறோங்க சார். அவங்க கூட கூப்பிட்டா போவேன். ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போறவங்க கூப்பிட்டா நான் போயிருங்க சார். நம்மளுக்கு கழட்டி விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம வீடு இருட்டாக இருக்குது. பல ஆண்டுகளாக பட்டா கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்து வருவதாகவும், ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள், பட்டா இல்லாத காரணத்தால் தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க மனு கொடுத்து நாங்க ஓஞ்சு போயிட்டு கோயில் சாட்டுறதும் இல்லைங்க, யாரும் வர்றதும் இல்லைங்க. கோயிலுக்கு சாட்டவும் முடியாது, ஒரு கோயிலும் கட்ட முடியாது. எங்களுக்கு யாரும் உதவி பண்றாங்க? எங்களுக்கு யாரும் உதவி பண்றது இல்லைங்க. நாங்களே சம்பாரிச்சு நாங்களே சாப்பிட்டு அங்க போற மனு கொடுக்கறது. சரி, உங்களுக்கு கேஸ்ல இருக்குது போங்கம்மா அப்படின்னு தாட்டிடுறாங்க. அது எந்த கேஸு, ஏது கேஸு, யாரு வாங்கியிருக்கிறாங்க, எவரு வாங்கியிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியுங்களா? அவர் அர்ஜென்ட்ஸ்க்கு தாழ்பட்ட மக்களுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாதுங்களா? தண்ணி வசதி இல்லைங்க. கரண்ட் கொஞ்சம் பாதி பேருக்கு இருக்குங்க, பாதி பேருக்கு கரண்ட் இல்லைங்க. நாங்கள் தண்ணி வசதியும் இல்லை, ரோடு வசதியும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அங்கே போகிறவங்க இங்கே போகிறவங்க பள்ளிக்கூட வசதி. குழந்தைகள் போய் பாம்பு கடிச்சு, ஒரு 2 வயசு குழந்தைக்கு அந்த அம்மா சொல்லிச்சு பாம்பு இது கடிச்சிருச்சு, பள்ளி வருதுங்க. என்ன பண்றதுங்க? நேரத்துக்கு வீதி லைட் எறியறது இல்லைங்க. ஒருத்தரும் வந்து ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க. சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கூட முழுமையாக கிடைக்காமல் பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருவதாக கூறும் மக்கள், தங்கள் பகுதியில் பள்ளிக்கூடம் மற்றும் ரேஷன் கடை போன்ற அடிப்படை சேவைகள் இல்லாததால் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் தொப்பம்பட்டி பகுதியில் பொதுமக்கள் தொடர்ந்து 60 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இவர்களுக்கு விடிவு கிடைக்குமா என்று காத்திருக்கின்றனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாவது தங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் நந்தகுமாருடன் சத்தியம் செய்திக்குழு.